பிரைஸ் தான் பிரதர். பிரைஸ் லார்ட். தம்பி என்னோட பையனுக்கு வந்து லாஸ்ட் ஒரு 10 days முன்னாடி ஃபீவரா இருந்தது பிரதர். அது வந்து விட்டு விட்டு ஃபீவர் அவனுக்கு இருந்துட்டே இருந்தது. அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அந்த டைம்ல அவனுக்கு எல்லா பிளட் டெஸ்ட் சம்திங் எல்லாம் எடுக்க சொன்னாங்க. அப்போ நான் வந்து இயேசுவின் திரும்ப குணமாயிட்டேன், நானும் தம்பி எல்லாருமே அறிக்கிட்டுட்டே இருந்தோம். அன்னைக்கு சாட்டர்டே நம்மளோட ப்ரேயர் நடக்கிறது. அந்த டைம் என்னால ப்ரேயர் அட்டன் பண்ணல. 7 to 7:30 டாக்டர்ஸ் வந்துட்டு போயிட்டு இருந்தனால 7:30க்கு தான் வந்தேன். அப்போ ராணி சிஸ்டர் வந்து மெசேஜ் கொடுத்தாங்க. அந்த டைம்ல தம்பி கொஞ்சம் பயந்துட்டான், அந்த ட்ரிப்ஸ் அந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறத பார்த்துட்டு. ஸோ அந்த டைம்ல நீங்களும் ப்ரேயர் பண்ணீங்க. அவனுக்கு அந்த டைமே நல்லா ஆயிட்டு அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் ஆண்டவருடைய கிருபையால நல்லா இருக்கான். அது ஆண்டவருக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் அதே லார்ட். மாதிரி கரங்களை தட்டிடலாம். ஓகே, குட். என்னோட ஆண்டவருக்கு நன்றி ஹெல்த் செலுத்துவோம். ஒரு நோயை குணப்படுத்தினார். ஓகே, குட். வேற என்ன சிஸ்டர்? அடுத்து இன்னொரு சாட்சியா ஹெல்த் சொல்லுங்க. இஷ்யூஸ் என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ்க்கு அவர் ஹெல்த் செக்அப்காக நான் வந்துட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி அந்த ரிப்போர்ட்காக காத்திருந்தேன் டாக்டரை பார்க்க. அந்த டைம்ல ஒரு சில பயத்தினதுனால ரிப்போர்ட்ஸ் இப்படியும் வார்த்தை அறிக்கிட்டுட்டே இருந்தாலும் எனக்குள்ள அந்த ஒரு பயம் இருந்துருது. அப்ப நீங்களும் ப்ரேயர் பண்ணீங்க. பிளஸ் பயமும் கவலை ஜீசஸ் மினிஸ்ட்ல கொடுத்த அந்த ப்ரேயர்ஸ் பயமும் கவலைக்கான அந்த ஜெபத்தை ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருந்தேன். அது மாதிரி மரத்தில் தொங்க விடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் அந்த வார்த்தையை கலாத்தியர் 3:13 வந்து டாக்டரை ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டேன். அந்த டாக்டரோட வாயின் வார்த்தையில ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டாக்டர் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா ஐம் ஹெல்த்தி நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ அது ஓகே, ஆண்டவருக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். குட். ஓகே, ஹெல்த் ரிப்போர்ட் இன்னொரு எல்லாம் சாட்சி கூட ஓகே. இன்னொரு சாட்சி சொல்லணும் பிரதர், சொல்லலாங்களா? இன்னொரு சாட்சி சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. ஓகே பிரதர். எனக்கு வந்துட்டு இப்ப நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ல ஜாயின் பண்ணி 1 year ஆயிடுச்சுங்க பிரதர். 1 yearக்கு முன்னாடி தான் நான் உங்களை ஒரு இதுல பார்த்தேன். அதுக்கப்புறம் இதுல ஜாயின் பண்ணி முதல் 6 month வந்து இறைவார்த்தை நான் கேட்டனே தவிர நீங்க இதுல சொன்ன எந்த ப்ராக்டிஸ் நான் பண்ணல. கொஞ்ச நாள் அறிக்கையிடுவேன், அப்புறம் ஒரு போராட்டம் வந்தனே விட்டுருவேன். இப்போ ஜீசஸ் மினிஸ்ட்ல இந்த லாஸ்ட் 6 month முன்னாடி நம்ம பூண்டியில அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் நிறைய தொடர்ந்து இறைவார்த்தை நான் அறிக்கையிட ஆரம்பிச்சேன் நிறையா. அதுக்கப்புறம் நிறைய ரெக்கார்டிங்ஸ் கேட்க ஆரம்பிச்சேன். அப்ப சில விஷயங்கள் வந்து அப்போ என்னோடதுல போராட்டங்கள் மாறல, சில விஷயங்கள் பிரச்சனை இருந்தது. அப்ப எனக்கு இருந்தப்ப என்ன விஷயம்னா உங்களோட மெசேஜ் திரும்ப திரும்ப எப்பவுமே உங்களோட 1000 அந்த மேல இருக்க ரெக்கார்டிங்ஸ் வந்து கேட்டுட்டே இருந்தேன். நிறைய எங்க வீட்டுல எப்போ ஓடிட்டே இருக்கும் எல்லா டைமும். வேலை பாக்குறப்ப அப்போ ஒரு இதுல வந்துட்டு நீங்க எவ்வளவு நீங்க வார்த்தை அறிக்கிட்டாலும் நீங்க எதிர்மறையா பேசுனீங்கன்னா அதை நீங்களே பிடுங்கி எரிஞ்சிடுற மாதிரி அந்த வார்த்தை வந்து அவர் எனக்கு சொன்னாரு. அப்பதான் நாங்க புரிஞ்சுட்டோம், நான் என் ஹஸ்பண்ட் எல்லாருமே. நாங்க விரைவார்த்தை அறிக்கையிடுறோம், ஜெபிக்கிறோம், ஆனா திரும்ப எதிர்மறையா பேசிடுறோம் அந்த இந்த விஷயத்துக்காக நாங்க இது பண்ணிட்டு இருக்கோமோ. அப்ப அதை ஸ்டாப் பண்ணோம். அந்த மாதிரி பேச நிப்பாட்டி அது எல்லாமே பாசிட்டிவா இறைவார்த்தையின்படி எதிராக எதுவும் பேசக்கூடாது அப்படின்ற முடிவெடுத்து இது பண்ண ஆரம்பிச்சோம். இப்ப நிறைய மாற்றங்கள். இதையெல்லாம் விட முக்கியம், இந்த 6 மாசத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து முக்கியமா என்னோட குற்ற உணர்ச்சிகள் நிறைய எத்தனையோ ரெட்ரீட் இதெல்லாம் போனா கூட ஒரு 1 month நீங்க சொன்ன மாதிரி ஒரு இதா இருக்கும், திரும்ப டவுன் ஆயிருக்கும். ஒரு போராட்டங்கள் திரும்ப குற்ற உணர்ச்சிக்குள்ள போயிடுவான். இப்ப ஃபுல்லா குற்ற உணர்ச்சி எல்லாம் நீங்கி அந்த இறை வார்த்தைய நான் கற்றுக்கொண்டேன் நிறைய. இப்ப அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு கூட ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்தாரு. ஒரு 2-3 ப்ரேயர் குரூப்ல மெசேஜ் கொடுக்கவும் கிருபை செய்தாரு. அது வந்து எனக்கு இதுல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் எனக்கு அந்த ஒரு தைரியம் எனக்கு வந்தது. ஆண்டவர் அது மூலமா எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இப்ப மெசேஜ் கொடுத்தேன், அதுல இருந்த கேட்ட அத்தனை பேரும் எனக்கு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கூட இந்த வார்த்தை மற்ற எல்லா மெசேஜை விட இதா இருக்கு, எனக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, எனக்கு வந்து இது வந்து எனக்கு வாழ்க்கையில அப்ளை பண்ணும்போது எங்களுக்கு பயனா இருக்கு அப்படின்னு எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் கற்றுக்கொண்டதை மற்றும் கற்றுக் கொடுக்குற பலனை எனக்கு கொடுத்தாரு ஆண்டவர், கிருபை செய்தார். அதை கற்றுக் கொடுத்த உங்களுக்கும் இந்த டீமுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா என்னோட ஃபேமிலியா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க என்னோட கஷ்டமான நேரங்கள்ல எல்லாத்துலயுமே எனக்கு உடன் இருக்கிறது, எல்லா நேரத்திலயும் இந்த டீம்ல இருந்து எல்லாருமே எப்பவுமே எனக்கு வந்து சப்போர்ட்டிவா அந்த டைம்ல சரியான கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அப்ப சப்போஸ் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப கூட ஒரு மெசேஜ் மூலமா கூட ஒரு ரெக்கார்டிங் சப்போஸ் ஒன்றும் இல்லை, உங்களை காண்டாக்ட் பண்ண முடியாத நேரமா இருந்தா ஒரு ரெக்கார்டிங் போட்டா டக்குன்னு அது மூலமா ஆவியானவர் எனக்கு ஒரு விஷயத்த கற்றுத் தருவார். அப்போ ஒவ்வொரு சுச்சுவேஷன் நான் மேற்கொண்டு வர்றதுக்கு உண்மையிலே ரொம்ப அந்த டீம் ஆண்டவர் எனக்கு உங்க மூலமா சரியான பாதையில வழிநடத்தி வர்றாரு. அதுக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த சகோதரி எப்படி பாருங்க, ஃபர்ஸ்ட் 6 month கேட்பேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அறிக்கை பண்ணுவேன். ஆனா ஒன்றும் ரிசல்ட் வரேன்னு விட்டுட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. செகண்ட் 6 months என்ன பண்ணாங்க, வார்த்தை அறிக்கை பண்றாங்க, அதுக்கப்புறம் அடிக்கடி வீடியோ போட்டு கேட்குறாங்க,
தன்னுடைய தவறு என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? எதிர்மறையா இறை வார்த்தைக்கு முரண்பாட பேசுறது நம்ம பண்ற தப்புன்னு தெரிஞ்சு அதை ஸ்டாப் பண்ணும்போது கடவுளுடைய வல்லமை அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியுது. அப்போ இதுதான் ப்ராக்டிஸ் பண்ற மெத்தட். இப்போ இதை பண்ணி அவங்க வாழ்க்கையில வெற்றி பெற்றுட்டு போய் மக்களுக்கு அறிவிக்கும் போது அது மக்களுடைய உள்ளத்தை தொடும். சும்மா நம்ம படிச்சுட்டு போய் சொல்லும்போது அது டச் ஆகாது. நம்ம ஒரு ப்ராப்ளத்துல இருந்து ஒரு ஒரு ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்ணி வெளியில வந்தோம்னா நம்ம போய் சொல்லும்போது அது மக்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த மாதிரி கடவுளுடைய வார்த்தையை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அதை நீங்க மற்றவங்களுக்கு சொல்றது கடவுளுக்கு செய்யற ஒரு பெரிய ஊழியம். அதுல ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஒரு பங்கு வகுத்துன்னு சொல்லும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. Glory to God. God bless you, sister. Praise the Lord. பிரதர், நான் சாட்சி சொல்லாமா பிரதர்? சொல்லுங்க சிஸ்டர். பிரதர், நானும் அதான் சொல்றேன் பிரதர். எனக்கு வந்து 10 வருஷமா வந்து நான் வந்து நிறைய ரெட்ரீட் போயிருக்கேன் பிரதர். ஆனா வந்து எனக்கு ஒரு ஜெபம் பண்ண எனக்கு தெரியாது. யாராவது ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னா ஒதுங்கி நிற்பேன் பிரதர். ஆனா வந்து இந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த தியானத்துல கேட்டுட்டு வந்ததே பிரதர், இந்த தியானத்துல வந்து எனக்கு கடவுள் என்ன திட்டம் வச்சிருக்காரு, இதை நீ தெளிவுபடுத்தணும்னு சொல்லிதான் பிரதர் அந்த ஆகஸ்ட் மாசம் தியானத்துக்கு வந்தேன். அதே மாதிரி அந்த தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க நிறைய தியானத்துல சொன்னீங்க, அதை ஒரு வார்த்தையை எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் பிரதர் இப்போ ஊழியம் போறது, நிறைய ப்ரேயர் குழுவுல வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன் பிரதர். அப்படி ஜாயின் பண்ண வச்சாங்க. தனியா ஜெபிக்கிற அளவுக்கு எனக்கு கடவுள் கிருபை கொடுத்துருக்காரு பிரதர். அதே மாதிரி என்னோட சந்தேகம் எல்லாம் கேட்கும்போது நீங்க தெளிவா விளக்கம் கொடுக்கும்போது நான் என்கிட்ட என்ன தப்பு இருக்கோ அதை உடனே நான் அதை உணர்ந்து அதை திருத்திக்கிறேன் பிரதர். இறைவார்த்தை அறிக்கை எடுங்க சிஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்லும்போது முன்னாடி என்ன நினைப்பேன்னா இறைவார்த்தை அறிக்கையிட்டோடனே நமக்கு பிரச்சனை தீர்ந்துருமான்னு நினைச்சேன் பிரதர். ஆனா அப்ப அந்த ஒரு இறைவார்த்தை அறிக்கிடும் போது அதுல கிடைக்கிற ஒரு கிருபையினால இப்ப நிச்சயமா நம்மளால இதுல இருந்து வெளிவர முடியும், ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை கிடைச்சிருக்கு பிரதர். இதுக்கு நான் வந்து இதா சொல்லல பிரதர், ஜீசஸ் மினிஸ்ட்ரியில வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையாலுமே எனக்கு இந்த தைரியத்தை கடவுள் கொடுத்தாரு. அதுக்கு நன்றி பிரதர். நீங்க எங்களை இந்த டீம்ல உள்ளவங்களும் எது பேசினாலும் பிரதர் அதுக்கு இறைவார்த்தையை கொடுத்து எங்களை ரொம்ப ஊக்குவிக்கிறாங்க. அதற்கு கடவுளுக்கு நன்றி பிரதர். உங்களுக்கு நன்றி பிரதர். ஓகே, க்ளோரி டு ஜீசஸ். கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது சிஸ்டர். அதை கெட்டியாக பிடிச்சிட்டோம்னா போதும், எந்த சூழ்நிலையிலேருந்து நம்மளால வெளியில் வர முடியும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் உங்களுக்கு அதற்கு உங்களுக்கு வாழ்த்து. கூடிய விரைவில் நீங்களும் ஊழியம் மெசேஜ் எதுவும் கொடுக்குறீங்களா சிஸ்டர்? மினிஸ்ட்ரி எதுவும் பண்ணுறீங்க இல்லையா நீங்கள்? ஆமாங்க, ஒரு மெசேஜ் கொடுக்கல பிரதர். ஒரு நோயாளிகளுக்காக ஜெபம் சொல்ல சொன்னாங்க பிரதர். எனக்கு ஒரே ஓகே பயம். அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், ஜெய் சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன். சிஸ்டர் என்ன ஓகே சிஸ்டர் பண்றதுன்னு கேட்டேன். அவங்க நீங்க வந்து தூய ஆவிகிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க பிரதர். நிறைய ஓகே எழுதி வச்சிருந்தேன், ஆனா ஒன்ன கூட நான் பார்க்கல பிரதர். அந்த ப்ரேயர் ஆரம்பிச்ச உடனேயும் அந்த கடவுளுடைய வார்த்தை அந்த நோயாளிகளுக்காக அருமையா சொல்ல சொன்னாங்க பிரதர். அதை என் ஹஸ்பண்ட் பின்னாடி நின்று கேட்டுட்டு இருந்து சொன்னாரு, எனக்கே ஆச்சரியமா இருக்கு நீ இப்படி ஜெபம் பண்றியேன்னு சொல்லி பிள்ளைங்க எல்லாம் சொன்னாங்க பிரதர். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பிரதர். சிஸ்டர், நம்ம நம்ம சேனல்ல நோய்களை குணப்படுத்துவது எப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும், ஒரு 5-6 வீடியோ இருக்கும். சரிங்க அது பிரதர். அதை ஃபுல்லாக ஒரு முறை கேட்டுட்டு போயிட்டு ஹீலிங் சர்வீஸ் பண்ணுங்க, மக்கள் குணமடைவாங்க கட்டாயம். ஓகேங்களா? ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர். ஓகே சிஸ்டர். ராம் பிரதர், பிரதர் ராம்குமார். எஸ் பிரதர், என்ன சாட்சி பிரதர்? பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் சாரி லார்ட். கேட்கல பிரதர். சாட்சி, அதாவது இன்னைக்கு மார்னிங் வந்து ஆஃபீஸ்ல நிறைய ஒர்க் பிளான் எல்லாம் பண்ணிட்டு நான் கிளம்புனேன். கிளம்பும் போதே வந்து ஒரு கார்ல சின்ன சவுண்ட் லேசா வர மாதிரி இருந்தது. செக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்ஜின் ஆயில் சுத்தமா இல்லை. அப்போ வந்து சரி இன்ஜின் ஆயில் வாங்கி மாத்தும் போது ஐயோ லேட் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். அப்புறமா சரி ஓகே இன்ஜின் ஆயில் போடலாம், இன்ஜினே இதா இருக்கும், அது கடவுள் உணர்த்துறதுக்கு நன்றின்னு சொன்னேன். சொல்லிட்டு கார் எடுக்கும்போது திருப்பி ஒரு கால் வருது, ஆஃபீஸ் ஸ்கூல்ல வந்து உங்க பொண்ணு வாமிட் எடுக்கிறாங்க, நீங்க கூட்டு போங்கன்ட்டு. அப்போ வந்து ஐயோ திருப்பி லேட் ஆகுமே நினைக்கும் போது திருப்பி கடவுளுக்கு நன்றி சொல்லி ப்ரேயர் பண்ணேன். நான் ஆஃபீஸ் போயிருந்தேன்னா திரும்பி வந்து குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்கணும், இப்பவே எனக்கு கிடைச்ச நாள் நன்றின்னு சொன்னேன். சொல்லிட்டு அவள் டாக்டர்கிட்ட கூட்டு போனா டாக்டர் நத்திங், ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஜஸ்ட் அன்டைஜஷன் தான், நீங்க கூட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதுவும் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு திருப்பி நான் இதுக்கு வந்தேன், ஆஃபீஸுக்கு வந்தேன். 1 வீக் நான் பிளான் பண்ணி வச்சிருந்த ஒர்க்கு ஹாஃப் டேல அது முடிஞ்சிருச்சு பிரதர். நான் எந்த இதுவும் எப்படி முடிஞ்சது எனக்கு தெரியல, பட் கார்ட்ஸ் கிரேஸ் 1 வீக் மினிமம் நடக்க வேண்டிய ஒர்க்கு ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சது. ஓகே, குட் குட். கடவுளுடைய இன்னொரு கிருபை. சாட்சி பிரதர். சொல்லுங்க பிரதர்.
எஸ், சாரி கோ பிரதர், அஹெட். சாரி. அதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தது வீட்ல. அப்போ வந்து அது நான் அதை பேசி சால்வ் பண்ணலாம்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் நான் என்ன யோசிச்சேன், மதர் மேரி வந்து அவங்க கன்சீவ் ஆன விஷயத்த அவங்க போய் எலிசபெத் அம்மா கிட்டயோ இவர்கிட்டயோ சொல்லல. அவங்க தூய ஆவியை தான் ஹெல்ப் கேட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க, வாயை திறந்து அறிக்கை பண்ணாரு ஜீசஸ் வந்து, சாத்தானை போ சொல்லி வாயை திறந்து அறிக்கை பண்ணாருன்னு. நான் புதிய ஆராதனை பண்ணிட்டு ஹோலி ஸ்பிரிட் நீங்க போய் அதை சால்வ் பண்ணுங்கன்ட்டு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஈவினிங் வந்து அந்த ப்ராப்ளம் அது கம்ப்ளீட்டா சால்வ் ஆயிடுச்சு. அப்படியே எல்லாரும் சோகமா இருந்தவங்களும் ஹாப்பி மூடுக்கு மாறிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வெரி குட். கடவுளை சின்ன சின்ன விஷயத்துல நம்ம கூப்பிடலாம். நிறைய பேர் பெரிய பிரச்சனை தான் கடவுளை கூப்பிடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. புனிதர்கள்லாம் எல்லா விஷயத்துக்கும் கடவுளை கூப்பிட்டாங்க. அதனால தான் புனிதர் ஆயிட்டாங்க. நம்ம வந்து நம்மளால முடியலன்னா ஜீசஸை கூப்பிடுறோம். அது அது வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு காரியம். எல்லா விஷயத்துக்கும் கடவுளை யூஸ் பண்ணும்போது நம்ம கடவுளை ஃபுல்லாக சார்ந்திருக்கணும்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கடவுளை கூப்பிடும்போது கடவுள் சந்தோஷமாக உங்களுக்கு உதவி செய்கிறார். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிற கடவுள். நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் அவரை நம்ம கூப்பிடலாம். நம்ம சின்ன பிரச்சனைக்கு இது கூப்பிட வேண்டியது அவசியம் இல்லை. நான் சின்ன வயசில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு சில சகோதரர்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க, எல்லாத்துக்கும் கடவுளை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கூப்பிடுறத நினச்சி கடவுள் டிஸ்டர்ப் நினைக்க போகிறது கிடையாது. யூல் பி ஹாப்பி. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம கடவுளை கேட்டு பண்ணுறது நல்லது. நீங்கள் அப்படி செய்கிறதுனால கடவுள் சந்தோஷப்படுறார் பிரதர். காட் பிளஸ் யூ. வேற யாராவது சாட்சி சொல்ல வேண்டியது இருக்குதா? எனி அதர் விட்னஸ்? ஓகே, ஓகே. அடுத்தபடி யாராவது